ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம பச்சரிசி மாவு வச்சு கஞ்சி வத்தல் செய்ய போகிறோம். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு மாவு எடுத்து வச்சுருக்கோம். ஒரு 1/2 கிலோ மாவு எடுத்து வச்சுருக்கோம். 1/2 கிலோ மாவுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு 2 பச்சை மிளகா, பெரிய பச்சை மிளகா அதை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். சீரகம் வந்து 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் அளவு வந்து ஓமம் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் வந்து மிக்சியில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அரைச்சி வச்சுருக்க அந்த பச்சை மிளகா, சீரகம், ஓமம் இதெல்லாமே வந்து இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். ஓகே, இப்போது நம்ம நல்லா வந்து இந்த மாவை அந்த பச்சை மிளகாய், ஓமம், சீரகம் அதெல்லாம் வந்து போட்டு அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதெல்லாம் வந்து நல்லா போட்டு கட்டி இல்லாமல் இப்படி நல்லா மிக்ஸி கலந்து வச்சுக்கிட்டோம். ஒரு பெரிய பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கோம். அப்படின்னா தான் வந்து இதை நம்ம நல்லா இது பண்ண முடியும். கிளறி விடணும், ஃபுல்லாக கிளறி விடணும். கிளறி இந்த மாவு வந்து வேகணும். இப்போ வந்து தண்ணி வந்து நல்லா கொஞ்சம் காஞ்சிருச்சு. தண்ணி காஞ்சதுமே நல்லா கொதிச்சோடனே இதை உள்ள வந்து மிக்ஸ் பண்ணுறோம். மாவு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கைவிடாமல் கிளறணும். தேவையான அளவு மட்டும் தண்ணி ஊற்றி ஆல்ரெடி வந்து நம்ம கரைச்சி வச்சுருந்தோம். இந்த மாதிரி கட்டி சேராமல் நம்ம கைவிடாமல் கிளறணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கூட கிளறிடலாம். இப்போ வந்து இப்படியே கிளறி நான் கொஞ்சம் நேரம் வேக வச்சுட்டு அப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ அந்த மாவு வந்து நல்லா போட்டு கிளறி இப்போ நல்லா வெந்து போச்சு. இப்போ அதை எடுத்துகிட்டு போய் நம்ம மொட்டை மாடியில் காய வைக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்ம வந்து இந்த வத்தலை வந்து நமக்கு தேவையான ஷேப்பில் வந்து ரெடி பண்ணி அப்படியே காய வச்சுருக்கோம். இதை வந்து முறுக்கு குழாயில் கூட போட்டு ரெடி பண்ணலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை காஞ்ச உடனே எடுத்து எண்ணெயில் போட்டு பொரித்து நம்ம சாப்பிட வேண்டியதான். தேங்க்யூ.